Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எசேக்கியேல் 37 அதிகாரம் 27 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நம்மில் வாசம் செய்கிறவர். நாம் பரிசுத்தத்தில் வாழும்போது அவர் நம்மை தம்முடைய ஆலயமாக மாற்றுகிறார். எனவே நாம் தேவனுக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். மற்றொரு மொழிபெயர்ப்பில் என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இது எவ்வளவு அருமையான காரியம்! தேவன் நம்மோடு கூட தங்க விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்கள் தேவனின் பிரசன்னம் தங்குவதற்கு ஒரு கூடாரத்தை அமைத்திருந்தனர். அந்த கூடாரத்தில் தான் அவர்கள் தேவனோடு உறவு கொண்டிருந்தனர். தேவன் அவர்கள் நடுவே உலாவிக் கொண்டிருந்தார். அந்த கூடாரத்தில் தான் தேவன் வசித்தார். அதுபோலவே இன்றும் கர்த்தர் நம்மை தம்முடைய வாசஸ்தலமாக மாற்றுகிறார். 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. உங்களை நீங்களே நம்புங்கள் என்று உலகம் கூறுகிறது. ஆனால் நம்மை நாமே நம்ப முடியாது என்பதை நாம் அறிவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். நம்மை நாமே அலட்சியப்படுத்த முடியாது. ஏனெனில் தேவன் நம்மில் வாசமாயிருக்கிறார். நம் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம். இந்த உலகத்தின் பாவமான காரியங்களை தொட முடியாது. நாம் தனித்து நிற்க வேண்டும். நம்மை பரிசுத்தமாக வைத்திருக்கும் போதுதான் தேவன் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார், நமக்குள் வாசம் செய்வார். வேதத்தில் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று பார்க்கிறோம். அப்படியானால் பரிசுத்தமாய் வாழ நாம் எவ்வளவு அதிகமாக பாடுபட வேண்டும். பரிசுத்தமாக இருக்க நாம் விசுவாசிகளுடன் சேர்ந்து ஜெப ஐக்கியங்களில் ஈடுபட வேண்டும். நாம் உலகில் வாழ்ந்து நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் உலக வாழ்க்கை நம்மை மாற்றக்கூடும். எனவே நாம் தேவ பிள்ளைகளோடு எப்பொழுதும் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் நேரத்தை, பணத்தை, குடும்பத்தை தேவனுக்கு கொடுத்து தேவனுடைய காரியங்களில் அதிகமாய் ஈடுபடுங்கள். குடும்பமாக ஜெபியுங்கள். இப்படித்தான் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தமாக காத்து கொள்வார். நமக்குள் தவறான புரிதல்கள் உள்ளன. ஆனால் நாம் ஜெபத்தில் ஒன்று சேரும்போது பரிசுத்த ஆவியானவர் அனைத்து தவறான புரிதல்களையும் நீக்கி அன்பில் நம்மை ஒன்றிணைக்கிறார். எனவே விசுவாசிகளுடனும் ஜெப வீரர்களுடனும் ஜெப கூட்டங்களிலும் ஐக்கியப்படுங்கள். உங்கள் சரீரங்களை தேவனுக்கு கொடுத்து அவருக்காக வாழ உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஆகவே நாம் இன்னும் பரிசுத்தமாக, நீதி உள்ளவர்களாக மாறுவோம். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவர் சீக்கிரமாய் வருகிறார். பிரியமானவர்களே, காத்திருங்கள். உங்கள் சரீரங்களை தேவன் வாழும் ஒரு இருப்பிடமாக மாற்றுங்கள். உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியரின் குடும்பம் ஒரு சந்தர்ப்பத்தில் எண்ணற்ற இன்னல்களை சந்திக்க நேரிட்டது. ஒரு நாள் காலை குடும்ப ஜெபத்தில் அவர்கள் அனைவரும்
தேவனிடம், ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர்? பொல்லாத மனுஷர் ஏன் மேற்கொள்கிறார்கள்? ஏன் மென்மேலும் தாக்கப்படுகிறோம்? நீர் எங்கே போய்விட்டீர் என்று கதறினார்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி அவர்களுக்குள் எழும்பினார். ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, என் பிள்ளைகளே, உங்களையன்றி எனக்கு யாருண்டு? எனக்கு பிரியமல்லாதவற்றை செய்துவிட்டதாக நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? எனக்காக எல்லாவற்றையும் நீங்கள் தியாகம் செய்திருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றுகிறீர்கள். எல்லா காரியத்திலும் எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். அவமானத்தையும் பொல்லாதவர்களின் தாக்குதல்களையும் சகித்திருக்கிறீர்கள். நான் எப்படி உங்களை விட்டுவிடுவேன்? நான் எப்படி உங்களை கைவிடுவேன்? உங்களையன்றி எனக்கு யாருண்டு என்று தீர்க்க தரிசனமாக கூறினார். அந்த வார்த்தைகள் அவர்களை அதிகமாய் தேற்றின. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உங்களையன்றி யாருண்டு? நீங்களே அவருக்கு அன்பான பிள்ளையும் ஊழியனுமாய் இருக்கிறீர்கள். அவர், என் பிள்ளையே, என் வாசஸ்தலம் உனக்குள் இருக்கிறது. நான் உனக்கு தேவனாய் இருப்பேன். நீ என் ஜனமாயிருப்பாய். உன்னை எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன் என்று கூறுகிறார். ஆம், இயேசு உங்களை தமக்கு சொந்தமாக்கி கொண்டுள்ளார். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று அவர் கூறுகிறார். அப்படியானால் யாரிடம் தேவன் வாசம் பண்ணுகிறார்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக இருக்க எனக்கு தகுதியில்லை என்று என் முன்பே தங்களை தாழ்த்துகிறவர்களோடு நான் வாசம் பண்ணி நறுங்குண்டவர்களின் இருதயத்தை புதுப்பிப்பேன் என்று கூறுகிறார். உங்களை இயேசுவுக்கு முன்பாக தாழ்த்தி பரிசுத்தமாக வாழ்ந்து அவருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், தேவன் உங்கள் வாழ்வில் எல்லா ஆசீர்வாதத்தையும், சந்தோஷத்தையும், ஆஸ்தியையும், அந்தஸ்தையும், கிருபையையும், அபிஷேகத்தையும் உயிர்ப்பிப்பார். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு, உங்களுக்குள் ஜீவிக்கிறார். உங்களை தமக்குள் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தாமே உங்களுக்கு தருவாராக. ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, என்னோடு வாழ்வதாக நீர் கொடுத்துள்ள வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்தி பரிசுத்தமும் நீதியுமாக வாழும்படி என்னை அர்ப்பணிக்கும் இந்த தருணத்தில் தானே உம்முடைய பிரசன்னத்தை உணர எனக்கு உதவி செய்யும். நீர் என்னுள் இருப்பதை நான் அனுபவித்து அறிய வேண்டும் என்றும், நீர் எனக்கு புத்துயிர் அளித்து உயர்த்த வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். நான் இழந்தவை எல்லாம் இரட்டிப்பாக திரும்பட்டும். உம்முடைய பிரசன்னமும் அபிஷேகமும் எப்போதும் என்னுள் இருக்கட்டும். இன்றே உயிர்ப்பித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் இருதயத்தை உமது வீடாக மாற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். அதுபோல என் சரீரத்தையும் பரிசுத்த வாசஸ்தலமாகவும் தூய்மையாகவும் உமக்கு பிரியமாகவும் மாற்றுவீராக. அசுத்தமானதை தொட்டதற்காக என்னை மன்னியும். உமது ஆவியால் என்னை பரிசுத்தப்படுத்தும். உலக வாழ்க்கையிலிருந்து என்னை பிரித்து பரிசுத்தத்தில் நடக்க எனக்கு உதவி செய்யும். உம்முடைய ஊழியர்கள் எப்பொழுதும் என்னை சூழ்ந்திருக்கவும் உமது நாமத்தை
நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபை புரிவீராக. நான் உமக்கு முன்பாக தகுதியானவளாக காணப்பட உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். நான் என் வாழ்க்கையின் அனைத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.